பொதுவா ஒரு கொலை எப்படி நடந்துச்சு அப்படிங்கறத பத்தி தான் எல்லாருமே பரபரப்பா பேசுவாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ்ல வந்துட்டு பண்ண அந்த கொலையை வந்துட்டு அவன் மறைக்க என்ன பண்ணான், அந்த சடலத்தை அவன் அப்படி என்ன பண்ணான் அப்படின்றத பத்தி தான் அதிகமா பேசினாங்க. சில மனுஷங்களால எப்படி இவ்வளவு கொடூரமா யோசிக்க முடியுது அப்படின்னு தெரியல. இந்த மாதிரியான நபர்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல்ல ஒரு தப்பு பண்ணுவாங்க, அப்புறம் அந்த தப்பை மறைக்கிறதுக்காக இன்னொரு தப்பு பண்ணுவாங்க, அதை மறைக்க இன்னொரு தப்பு இன்னொரு தப்பு இன்னொரு தப்புன்னு போய்கிட்டே இருக்கும். இதுக்கான ஒரு கரெக்டான எக்ஸாம்பிள் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கேஸ். இந்தியா, உத்தரகாண்ட். இங்க டேராடூன் அப்படின்ற ஒரு அழகான சிட்டி ஒன்று இருக்கு. உத்தரகாண்ட்னு சொன்னாலே நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா நிறைய பப்ளிக் சைட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஞாபகத்துக்கு வரும். இங்க தான் சிவாலிக் மவுண்டன் ரேஞ்ச் இருக்கு, இன்னும் நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட் இருக்கு, இந்து டெம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு இருக்கு. இது ஒரு அழகான பிளேஸும் கூட. இப்படிப்பட்ட ஒரு சிட்டியில தான் ராஜேஷ் அப்புறம் அனுபமா அப்படின்ற ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணி தான் வந்துட்டு மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இவங்க ரெண்டு பேரும் ஒரே யூனிவர்சிட்டியில படிச்சாங்க. அப்பல இருந்து இவங்களுக்குள்ள காதல் இருந்தது. இந்த லவ் இவங்க வீட்டுல சொல்லி வீட்டுல இருக்கிறவங்க அத்தனை பேர்த்தோட சம்மதத்தையும் வாங்கிட்டு தான் வந்துட்டு இவங்க கல்யாணமே பண்ணிருக்காங்க. இவங்களோட மேரேஜ் 1999ல ரொம்பவே கிராண்டா நடந்தது. 2006ல அவங்களுக்கு 2 குழந்தைங்க பிறந்தது, அதாவது ட்வின்ஸ், ஒரு பொண்ணு ஒரு பையன். இந்த விஷயம் அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்குமே பயங்கரமான ஒரு சந்தோஷத்தை கொடுத்து. அனுபமா அவங்களுடைய அப்பா அம்மா தம்பி மேல ரொம்ப ரொம்ப பாசமா இருப்பாங்க. அதுலயும் முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவங்க தம்பி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க தம்பியோட பேர் வந்துட்டு எஸ்கே சௌத்ரி. தினைக்கும் அவங்க தம்பிக்கு அவங்க போன் பண்ணி பேசிடுவாங்க. ஒரு நாளைக்கு ஒரு தடவையாச்சும் பேசிடுவாங்க. ஒருவேளை ரொம்ப வேலையா இருந்தாங்க அப்படின்னு சொன்னா 2 நாளைக்கு ஒரு தடவையாச்சும் பேசிடுவாங்க. அனுபமா அவங்களோட பிறந்த வீட்டுல இருந்து ரொம்ப தள்ளி அவங்க ஹஸ்பண்ட் கூட இருக்காங்க அப்படின்றதுனால அவங்களுக்கு அவங்க அப்பா அம்மா அப்புறம் அவங்களுடைய தம்பியோட நினைப்பாவே இருக்கும். இதனாலே அவங்க டெய்லியுமே வந்து அவங்க வீட்டை பத்தி பேசிடுவாங்க. அங்க என்ன நடந்துச்சு, இங்க என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே தெரிஞ்சுப்பாங்க, சொல்லுவாங்க. இப்படி இருக்கிறப்ப அக்டோபர் 15, 2010 அனுபமா கிட்ட இருந்து இவங்களுக்கு எந்த ஒரு காலுமே வரல. சரி, எதனாச்சும் வேலையா இருப்பாங்க அப்படின்ற மாதிரி பார்த்துருக்காங்க. அன்னைக்கு பார்த்துருக்காங்க, அடுத்த நாள் பார்த்துருக்காங்க. அவங்களோட தம்பிக்கு எந்த ஒரு காலுமே இவங்க பண்ணல. இப்போ சௌத்ரி வந்துட்டு என்ன யோசிக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னது இது, அக்கா இந்த மாதிரி 2 நாளா கால் பண்ணலையே அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு சரி நம்ம பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி இவரு வந்துட்டு அக்காவுக்கு கால் பண்ணி பார்க்குறாரு. ஆனா அனுபமாவுடைய ஃபோன் வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச் ஆஃப்னு வருது. என்னாச்சு, ஏன் இப்படி அக்கா எடுக்க மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவரு அம்மா அப்பாவுக்கு கால் பண்ணியிருக்காரு. கால் பண்ணி அக்கா இது உங்ககிட்ட பேசிச்சா, ஏன்னா எனக்கு கால் பண்ணவே இல்லை, என்னன்னு தெரியல, எப்பயுமே டெய்லியுமே பண்ணிடும், இன்னைக்கு பண்ணவே இல்லை, திருப்பி நான் பண்ண சுவிட்ச் ஆஃப்னு வருது அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இப்பதான் அப்பா அம்மாவுமே சொல்றாங்க, இல்லப்பா எனக்குமே வந்துட்டு எந்த ஒரு காலுமே வரல அப்படின்ட்டு. சரி இரு நாங்க ட்ரை பண்றோம் அப்படின்னு சொல்லி அவங்களும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. சுவிட்ச் ஆஃப்னு தான் வந்திருக்கு. சார்ஜ் எதுவும் போயிருக்குமா இருக்கும், இல்ல போன் எதனாச்சும் ரிப்பேர் ஆயிருக்கும், அனுப்பமாவே கால் பண்ணுவா அப்படின்னு சொல்லி அவங்க வெயிட் பண்ணிருக்காங்க. ஆனா ரொம்ப நேரம் ஆகியுமே அன்னைக்கு நாள் முடிஞ்சுமே வந்துட்டு அனுப்பமா கிட்ட இருந்து எந்த ஒரு காலுமே வரல. அனுப்பமாவுடைய போன் வந்துட்டு ஆன் ஆகல. இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா இவங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் சந்தேகமா இருந்திருக்கு. காரணம் என்னன்னா அனுபமா எப்பயுமே பேட்டரியை கம்மியாக கூட விட மாட்டாங்க. சில பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஹேபிட் இருக்கும், ஒரு 60-50% கீழே குறையவே விட மாட்டாங்க, மறுபடியும் சார்ஜ் போட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான ஒரு பழக்கம் வந்து பாத்தீங்கன்னா அனுபமாவுக்கும் இருக்கு. போன் இல்லாம யாருக்கிட்டையுமே பேசாம அனுபமா இருக்க மாட்டாங்களே, ஏன்னா அவங்க அங்க தனியா இருக்காங்க, போன் இல்லாம என்ன பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்ச சௌத்ரி சரி நம்ம மாமாவுக்கு கால் பண்ணி பாத்திரலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாரு. அதாவது அக்காவுடைய ஹஸ்பண்டான ராஜேஷ்க்கு. உடனே அவர் ராஜேஷ்க்கு கால் பண்ண ராஜேஷ் வந்துட்டு அந்த போன் அட்டன் பண்ணி ஹலோ அப்படின்னு பேசுறாரு. இப்ப சௌத்ரி என்னாச்சுங்க மாமா, அக்காவோட போன் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னே இருக்கு, என்ன ப்ராப்ளம், போன் எதுவும் சார்ஜ் போடலையா, இல்ல எதுனா மிஸ் ஆயிருச்சா அப்படின்ற மாதிரிலாம் கண்டினியூஸா கேட்கிறாரு. சரி அதெல்லாம் விடுங்க, முதல்ல நீங்க அக்கா கிட்ட போனை கொடுங்க, நான் என்னன்னு சொல்லி பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட ராஜேஷ் வந்துட்டு என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, அனுப்பமா இங்க வீட்டுல இல்லையே, ஏதோ தெரிஞ்சவங்களுக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் இருக்கு, அந்த மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவ கிளம்பினா. அநேகமா உங்களை பாக்குறதுக்கு தானே வந்திருக்கணும், அங்க இருந்தான மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி இருக்கணும், நீங்க என்ன அங்க இல்லைன்னு சொல்லி எனக்கு கால் பண்றீங்க. சொல்ல போனா ரொம்ப நேரமான அனுப்பமாவுக்கு கால் பண்ணிக்கிட்டே இருக்கேன், அனுப்பமாவுடைய மொபைல் வந்துட்டு சுவிட்ச் ஆஃப்னே வருது. சரி என்னாச்சுன்னு தெரியல, நான் உங்ககிட்ட கேட்கலாம் அப்படின்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஆனா நீங்க என்னடானா எனக்கு கால் பண்ணி அனுப்பமா எங்கன்னு கேக்குறீங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதை கேட்ட சௌத்ரிக்கு வந்துட்டு பயங்கர ஷாக்கு. என்ன மாமா சொல்றீங்க, எங்க சைட்ல ஃபங்க்ஷன் சொல்லிட்டு இப்ப எதுவுமே நடக்கலையே, அப்படி இருக்கிறப்ப அக்கா வந்துட்டு எந்த மேரேஜுக்கு வந்திருப்பா அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. இதுக்கு ராஜேஷ் வந்துட்டு ஒருவேளை அவங்க ஃப்ரெண்ட்ஸ்
ஃப்ரெண்ட்ஸ் சைடில் யாருக்காச்சும் மேரேஜ் இருந்திருக்கலாம், டக்குன்னு போயிட்டு வந்துடலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்கலாம். உங்ககிட்ட சொன்னால் வீட்டுக்கு வந்துட்டு போகிற மாதிரி இருக்கும், ஒரு 2 நாள் இருந்துட்டு வரணும் அப்படின்னு தோணும். அதனால கூட சொல்லாமல் இருந்திருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்ததுக்கப்புறம் நானே கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்ட சௌதரியும் சரிங்க மாமா வந்த உடனே கால் பண்ணுங்க, மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஃபோன் கால் வச்சிருக்காரு. இப்ப ராஜேஷ் கிட்ட இவர் பேசின இந்த விஷயங்களை பத்தி அவங்க அம்மா அப்பா கிட்ட சௌதரி சொல்றாரு. இப்ப இவங்க குடும்பமே கால் வரும் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அனுபமா கிட்ட இருந்தோ ராஜேஷ் கிட்ட இருந்தோ எந்த ஒரு காலுமே வரல. இப்ப இவங்க திரும்ப அனுபமாவுக்கு கால் பண்ணிருக்காங்க. மறுபடியும் அது சுவிட்ச் ஆஃப்னே வந்திருக்கு, போன் வந்துட்டு ஆனே ஆகல. அதுக்கப்புறம் ராஜேஷ் கிட்ட கால் பண்ணி கேட்டப்ப ராஜேஷ் வந்துட்டு ஆமா ஒரு ஃபங்க்ஷனுக்கு தான் போயிருக்கா, திரும்பி வந்துட்டா, போன் கொஞ்சம் ரிப்பேரா இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி சமாளிச்சிருக்காரு. சரிங்க மாமா அனுப்பமாட்ட கொடுங்க, இப்பயாச்சும் நாங்க பேசுறோம் அப்படின்ற மாதிரி சொல்ல ராஜேஷ் இல்ல அவ கொஞ்சம் வேலையா இருக்கா, ரொம்ப பிஸியா இருக்கா, அவனால போன் பேச முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கான். இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 2 வாரம் எதையோ சொல்லி சமாளிச்சிருக்கான். இந்த 2 வாரத்துக்கு இடையில அனுபமா கிட்ட இருந்து சௌதரிக்கு மெயில்ஸ் எல்லாம் வந்துட்டு வந்திருக்கு. இந்த விஷயம் சௌதரிக்கு வந்துட்டு ரொம்ப வித்தியாசமா இருந்திருக்கு. என்ன அக்காவுக்கு ஒரு போன் பண்ணி பேசுறதை விட்டுட்டு மெயில் அனுப்புறாங்க, மெயில் அனுப்புறதெல்லாம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு, இது வரைக்கும் நம்ம மெயில பேசிக்கிட்டதே இல்லையா அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. இவரு மெயிலுக்கு ரிப்ளை பண்ணி எப்படிக்கா இருக்க, என்ன பண்ற, ஏன் போன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்லாம் கேட்டா அனுபமாவுடைய மெயில இருந்து நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன நல்லா பாத்துக்கிறாரு, குழந்தைங்களோட ரொம்பவே ஜாலியா சந்தோஷமா என்னோட லைஃப் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரியான ரொம்ப காமனான மெசேஜ் மட்டும் தான் வரும். அதுக்கு மேல எதனாச்சும் கொஸ்டின் கேட்டா எந்த ஒரு ரிப்ளையுமே வராது அப்படின்னு சொல்றாங்க. மாத்தி இவங்க மெயிலே வந்துட்டு நீ போன் எடுக்க, நான் உன்கிட்ட பேசணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆனா அதுக்கெல்லாம் மெயில இருந்து எந்த ஒரு ரிப்ளையும் வரல. இப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த 2 வாரம் 2 மாசம் ஆகுது. ஆனா அனுபமாவுடைய போன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா ஆன் ஆகவே இல்லை. ஒருவேளை அந்த போன் ரிப்பேரா இருந்தா கூட அந்த சிம் கார்டை பிளாக் பண்ணிட்டு புது போன் வாங்கி அதுல அந்த சிம்மை போட்டு பேசி இருந்திருக்கலாமே அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு தோணுது. ஒரு கட்டத்துல வீட்டுல இருக்கக்கூடிய அப்பா அம்மா வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பயப்படுறாங்க. இது வேற ஏதோ பிரச்சனை மாதிரி எனக்கு தெரியுது. இப்படி 2 மாசம் அனுப்பமா வந்துட்டு போனே இல்லாம யாருக்கிட்டையும் பேசாம இருக்க முடியும், எனக்கு என்னமோ சரிப்பட்டு வரல அப்படின்னு சொல்லி அப்பா அம்மா 2 பேருமே சௌதரி கிட்ட நீ நேரா ஊருக்கே போ, டேராடூன் போய் அக்காவோட வீட்டை போய் பார்த்துட்டு அனுப்பமா கிட்ட நேரடியாவே பேசிட்டு வந்துரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை கேட்ட சௌதரிக்குமே வந்துட்டு இதுதான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி படுது. சரிங்கம்மா நான் உடனடியாக போயிட்டு என்னன்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவர் அந்த வீட்டில இருந்து கிளம்புறாரு. டிசம்பர் 12, 2010 சௌதரி வந்துட்டு ட்ரெயின் ஏறி அனுபமாவுடைய வீட்டுக்கு வந்துட்டு போறாரு. இவர் அவங்க அக்கா மாமா வீட்டுக்கு போயிருந்தப்ப கதவு வந்துட்டு சாத்தி இருந்தது. இவர் ரொம்ப நேரமா தட்டிக்கிட்டே இருந்திருக்காரு. ஆனா ரொம்ப நேரமாகியுமே யாருமே வரல. ஆனா இவர் அந்த இடத்த விட்டு போக கிடையாது, அங்கே இருந்து தட்டிக்கிட்டே இருக்க சடனா அந்த கதவு வந்துட்டு ஓபன் ஆகுது. உள்ள இருந்து ராஜேஷ் வெளியில வராரு. உள்ள இருந்து வெளியில வந்த ராஜேஷ் வந்துட்டு கதவு திறந்து சௌதரியை பார்த்த உடனே பயங்கரமா கோவப்படுறாரு. நீ எதுக்கு இங்க வந்த, எதுக்கு சொல்லாம கொள்ளாம இப்படி வந்து நிக்கிற அப்படின்ற மாதிரி கத்துறாரு. இதுக்கு சௌதரி ஏன் நான் வரக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லி சரி தள்ளுங்க மாமா நான் போயிட்டு அக்கா கிட்ட பேசுறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதுக்கு ராஜேஷ் வந்துட்டு உன்னோட அக்கா ஒன்னும் வீட்டுல இல்ல, மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட சௌதரி வந்துட்டு என்னது அக்கா வீட்டுல இல்லையா, அக்கா வீட்டுல இல்லாம வேற எங்க போயிருப்பாங்க, சரி வெளியில போயிருந்தாலும் பரவாயில்ல நான் இங்கே நிக்கிறேன், அக்கா வரட்டும், அக்காவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அங்கேயே நின்றுட்டு இருக்காரு. ராஜேஷ் மறுபடியும் நீங்கெல்லாம் நிக்க கூடாது, மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லி மிரட்டிக்கிட்டே இருக்க அந்த சமயம் சௌதரி வந்துட்டு உள்ளார எட்டி பார்த்திருக்காரு. உள்ளார அந்த 2 குழந்தைங்க இருக்கு. அந்த குழந்தைங்களை பார்க்கும் தெரியுது அந்த குழந்தைங்களுக்கு பெருசா கேர் எடுக்காம ரொம்பவே பாவமா அந்த குழந்தைங்க இருந்திருக்கு. சௌதரி அந்த 2 குழந்தைங்களை பார்த்து அந்த குழந்தைங்க கிட்ட போக ட்ரை பண்றாரு. ராஜேஷ் வுட்ல சௌதரி அந்த 2 குழந்தைங்களை பார்க்கறாரு. அந்த குழந்தைங்களுக்கு பக்கத்துல போறாரு. ராஜேஷ் கிட்ட போக கூட விடல. சௌதரி இங்க இருந்து அந்த குழந்தைங்களை பார்த்து அம்மா எங்க போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி கேட்கிறாரு. ராஜேஷ் வந்துட்டு அவங்க கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்க, நீ இங்க இருக்க கூடாது கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க, நீ பாட்டுக்கு பேசிட்டு இருக்க, இது என்னோட வீடு, மரியாதை கிளம்பு அப்படின்னு சொல்லி கதவை சாத்துறான். இதெல்லாம் பார்த்து சௌதரிக்கு ஒண்ணுமே புரியல, இங்க ஏதோ ஒன்று தப்பா இருக்குது அப்படின்றது ரொம்ப ஸ்ட்ராங்கா அவர் ஃபீல் பண்றாரு. இப்ப அனுபமாவுக்கு என்னாச்சு, எதனால சௌதரி வந்துட்டு ராஜேஷ் அனுபமாவை பார்க்க விடல, இது எல்லாத்தையுமே மீறி இந்த கேஸ்குள்ள நடந்த அந்த கொடூரமான சம்பவம் என்ன. நம்மளோட சேனல்ல நம்ம கிரைம் ஹாரர் மிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய டாபிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க சாமி, வெல்கம் டு திஸ் பார்ட். இங்க நடக்கிற எதுவுமே சரியில்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்ட சௌதரி அவருடைய ஊருக்கு போக கிடையாது, ஸ்ட்ரெயிட்டா அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாரு. போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன சௌதரி அங்க இருக்கக்கூடிய போலீஸ் ஆபீசர்ஸ் கிட்ட போயிட்டு சார் நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஆபீசர் சொல்லுங்க என்ன கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டதுக்கு 2 மாசமா என்னுடைய அக்கா வந்துட்டு காணும், நீங்க தான் கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. இதை கேட்ட போலீஸ் ஆபீசர் என்னது 2 மாசமா காணாம போயிட்டு 2 மாசம் வரைக்கும் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஏன் இவ்வளவு நாள் வந்துட்டு கம்ப்ளைண்ட் பண்ணல, ஏன் இவ்வளவு அசால்ட்டா இருக்கீங்க அப்படின்ற மாதிரி
மாதிரி கேட்குறாங்க. இப்போதான் சௌத்ரி வந்துட்டு நடந்த எல்லா விஷயத்தை பற்றியுமே சொல்கிறாரு. சார், நான் இன்னைக்கு என்னுடைய அக்காவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஊருக்கே வந்தேன். ஆனால் இந்த மாதிரிலாம் நடக்கும் எனக்கு கொஞ்சம் சந்தேகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனடியே இந்த கம்ப்ளைண்ட் வந்துட்டு எழுதி வாங்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இமீடியட்டாக இந்த விஷயத்துக்கு ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி நினைச்சாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் சொன்ன இந்த விஷயங்கள் எல்லாம் கேட்ட போலீஸ் ஆஃபீஸர்ஸ்க்கு இது சாதாரண மிஸ்ஸிங் கேஸ் மாதிரி தெரியல. இதுக்கு பின்னாடி சஸ்பீஷியஸாக வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் அனுபமாவை தேடுறதுக்காகவே ஒரு டீம் ஒன்று அரேஞ்ச் பண்றாங்க. இந்த டீமை ரெடி பண்ணி சௌத்ரி கூட அனுப்பி நீங்க ஸ்ட்ரெயிட்டா ராஜேஷோட வீட்டுக்கு போங்க, கதவை தட்டி ராஜேஷை கூப்பிட்டு எங்க அனுப்பமான்னு கேளுங்க, ஃபர்தரா என்ன பண்ணலாம் அப்படின்றத அங்க போயிட்டு டிசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. அடுத்த கொஞ்ச நிமிஷத்திலே வந்து பாத்தீங்கன்னா ஒரு டீமே வந்துட்டு சௌத்ரியை கூட்டிட்டு மறுபடியும் ராஜேஷோட வீட்டுக்கு போகுது. இப்போ இவங்க எல்லாருமே ராஜேஷோட வீட்டுக்கு வெளியில் நிக்கிறாங்க. ராஜேஷ் வீட்டோட கதவை வந்துட்டு மாத்தி மாத்தி தட்டி இருக்காங்க. ராஜேஷ் வந்துட்டு ரொம்ப நேரம் ஆகியுமே கதவை திறக்கல. இப்போ உள்ள இருக்கக்கூடிய ராஜேஷ் வந்துட்டு என்ன நினைச்சிருக்கான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சௌத்ரி தான் மறுபடியும் வந்துட்டு கதவை தட்டுறான் அப்படின்னு நினைச்சிருக்கான். ரொம்ப நேரமா காலிங் பெல் அடிச்சிருக்காங்க, கதவை தட்டி இருக்காங்க, ஆனா அந்த கதவை வந்துட்டு திறக்கவே இல்லை. ஒரு கட்டத்துல ராஜேஷ் வந்துட்டு கதவை திறந்து கோவமா கத்த வரான். அப்பதான் இவன் போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் பாக்குறான். பார்த்த உடனே அப்படியே சைலண்ட் ஆகுறான். போலீஸ் ஆபீசர்ஸ் கூட இருந்த சௌத்ரியை பார்த்துட்டு என்னாச்சு மாப்பிள்ள, என்ன போலீஸ் கூட வந்திருக்கு அப்படின்னு கேட்கறான். அதுக்கு போலீஸ் ஆபீசர்ஸ் வந்துட்டு நம்ம பேசலாம், ஆனா உள்ளார போயிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி ராஜேஷை தள்ளிட்டு உள்ளார போறாங்க. உள்ள போன இவங்க ராஜேஷை பார்த்து சரி அனுபமாவை கூப்பிடுங்க, அனுபமாவுக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. இதுக்கு ராஜேஷ் வந்துட்டு அனுபமா வேலை விஷயமா வெளியில போயிருக்கா, வரத்துக்கு லேட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்றான். சரி அவங்க நம்பர் கொடுங்க, நாங்களே பேசிக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. சரி அது கொடுங்க, 2 மாசமா போன் சுவிட்ச் ஆஃப்னு இருக்கு, ஏன் உங்க போன் எடுக்கலையா, நீங்க வேற போன் வாங்கி தரலையா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. வெளியில போயிட்டு வர ஒருத்தவங்க போன் இல்லாம எப்படி இருக்க முடியும், நீங்க கம்யூனிகேட் பண்றதுனா எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற மாதிரி அடுத்தடுத்து கேட்கறாங்க. இப்படி போலீஸ் ஆபீசர்ஸ் கேட்ட எந்த ஒரு கேள்விக்குமே ராஜேஷ் கிட்ட இருந்து டைரக்டான பதில் இல்ல. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ண போலீஸ் ஆபீசர்ஸ் ராஜேஷ் ஏதோ ஒரு விஷயத்தை மறைக்கிறான் அப்படின்றத புரிஞ்சுக்கிறாங்க. இது ஏதோ சந்தேகமாக இருக்குது, இந்த வீட்டை வந்துட்டு நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு தோணுது. உடனே அந்த வீட்டை சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராஜேஷ் எதுக்காக அந்த ரூம்குள்ளாம் போகிறீங்க, எதுக்காக தேடிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருக்கான். அதுக்கு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்துட்டு ராஜேஷை நீங்கள் அப்படி ஓரமாக உட்காந்துருங்க, நாங்கள் தேடிட்டு வந்து சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லி ஓரமாக உட்கார வைக்கிறாங்க. ஆனால் ராஜேஷ் வந்துட்டு இல்லை, வீட்டில் குழந்தைங்களா இருக்குது, அதுங்களாம் பயந்துக்கும், அதனால தான் சொல்கிறேன், இவ்வளோ போலீஸ் அவங்க பார்த்ததில்ல அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறேன். நீங்கள் ஒன்றும் அது கவலைப்படாதீங்க, குழந்தைங்களோட மாமா வந்துட்டு அவரை பார்த்துப்பாருன்னு சொல்லி சௌத்ரியை குழந்தைங்களோட இருக்க வைக்கிறாங்க. இப்போ போலீஸ் ஆஃபீஸர்ஸ் ஒரு இடம் விடாம கம்ப்ளீட்டா எல்லா ரூம்குள்ளயுமே போயிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. போலீஸ்க்கு பெருசா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. அந்த வீட்டுக்குள்ள ஒரே ஒரு ரூம் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா லாக் ஆயிருக்கு. ஏன் இந்த ரூம் லாக் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூம் டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள போய் பார்த்திருக்காங்க. உள்ளாரையுமே பெருசா எந்த ஒரு எவிடன்ஸுமே கிடைக்கல. சரி வீட்டுல சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே கிடைக்கல. எல்லாமே வந்துட்டு ரொம்பவே நார்மலா சராசரி மாதிரி தான் இருக்கு. நம்ம மறுபடியும் ராஜேஷை கூப்பிட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த அந்த சமயம் தான் அந்த வீட்டுக்குள்ள பெருசா இருந்த ஒரு ஒயிட் கலர் பாக்ஸ் ஒன்ன பாக்குறாங்க. அது என்ன பாக்ஸ்ன்னு சொல்லி கிட்ட போகும்போது அது ஒரு ஃப்ரீசர் பாக்ஸ் அப்படின்றது அவங்களுக்கு புரியுது. அந்த எலக்ட்ரிக் ஃப்ரீசர் பாக்ஸ்க்குள்ள போயிட்டு எட்டி பார்த்திருக்காங்க. ஃபுல்லா ஸ்னோவா நிறைய கவர் போட்டு மூடின மாதிரி இருந்திருக்கு. இந்த பாக்ஸ் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸருக்கு பயங்கரமான ஒரு சந்தேகத்தை கிரியேட் பண்ணிச்சு. காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெறும் 2 பேர் 2 குழந்தைங்க இருக்கக்கூடிய ஒரு வீட்டுக்கு எதுக்காக இவ்வளவு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ்? பொதுவாக இந்த மாதிரி இவ்வளவு பெரிய ஃப்ரீசர் பாக்ஸ் வந்துட்டு ஐஸ்கிரீம் சேல் பண்றதுக்கு கடையில எதனாச்சும் கமர்ஷியல் ஷாப்ஸ்ல தான் இருக்கும். வீட்டுக்குள்ள இருக்கிறது சரியில்லையே அப்படின்ற மாதிரி அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க. அது லாக் ஆயிருக்கு. உடனே அந்த ஆபீசர் திரும்பி ராஜேஷை பார்த்து இந்த ஃப்ரீசர் பாக்ஸோட கீ எங்க சொல்லுங்க, இந்த பாக்ஸுக்குள்ள அப்படி என்ன வச்சிருக்கீங்க, எதுக்காக இந்த குடும்பத்துக்கு இவ்வளவு பெரிய பாக்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கறாங்க. இதுக்கு ராஜேஷ் வந்துட்டு எந்த ஒரு பதிலுமே சொல்ல கிடையாது. ரொம்ப அமைதியா போயிட்டு ஃப்ரீசர் பாக்ஸோட கீயை கொண்டு வந்து போலீஸ் கிட்ட தரோம். இந்த கீயை வாங்கின போலீஸ் ஆபீசர்ஸ் உடனடியாக ஃப்ரீசர் பாக்ஸை அன்லாக் பண்ணி அந்த ட்ரே ஓபன் பண்றாங்க. உள்ளார சின்ன சின்னதா எக்கச்சக்கமான கருப்பு கலர் பிளாஸ்டிக் பேக்ஸ் எல்லாம் வந்துட்டு இருந்திருக்கு. அந்த பேக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னே தெரியல. ஒரு ஆபீசர் பக்கத்துல இருந்த ஆபீசர்கிட்ட அந்த பேக் ஓபன் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அந்த ஆபீசர் உள்ள இருந்த ஒரு பேக் வந்துட்டு ஓபன் பண்ணி பார்த்தப்ப உள்ளார கொஞ்சம் மீட் இருக்கிற மாதிரி இருந்தது, சத மாதிரி தெரிஞ்சது. உடனே அங்க இருந்த எல்லா போலீஸ் ஆபீசர்ஸ்க்குமே ஒரு விஷயம் தெரிய வந்துருச்சு. சரி ஒரு 2-3 கவர் ஓபன் பண்ணி உள்ளார எல்லாத்துலயுமே என்னென்ன இருக்குதுன்னு பாரு அப்படின்னு சொல்றாங்க. அந்த போலீஸ் ஆபீசர்ஸ் பெருசா இருக்கக்கூடிய ஒரு கவர் வந்துட்டு ஓபன் பண்ணா உள்ளார ஒரு மனுஷனுடைய தலை இருக்கு. அதுவும் மோசமா இருக்கக்கூடிய ஒரு பொண்ணுடைய தலை. இதை பார்த்த உடனே போலீஸ் ஆபீசர்ஸ் ராஜேஷை பார்த்து என்னது இது, என்ன பண்ணி வச்சிருக்கீங்க, யார் இந்த மாதிரி பண்ணா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ராஜேஷ் எதுவுமே சொல்லாம அதே இடத்துல உட்காந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான். இந்த அழுக சத்தம் கேட்ட உடனே பக்கத்து ரூம்ல இருந்த சௌத்ரி வந்துட்டு என்னாச்சுன்னு தெரியல அப்படின்னு சொல்லி இந்த ரூம்குள்ள பொறுமையா வராரு. இப்ப போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே ராஜேஷை பார்த்து என்ன பண்ணி வச்சிருக்க, துண்டு துண்டா வெட்டி வச்சிருக்க, இது என்ன அனுபமாவுடைய சடலமா அப்படின்னு சொல்லி கேட்க இதை கேட்ட சௌத்ரி வந்துட்டு அதே இடத்துல கதறி கதறி அழுகிறாரு. சொல்லப்போனா இது ஒரு மோசமான சுச்சுவேஷன், இந்த மாதிரி யாருக்குமே நடக்க கூடாது. நீங்க யோசிச்சு பாருங்க சௌத்ரியோட நிலைமை அந்த சமயம் எப்படி இருக்கும் அப்படின்னு. சௌத்ரி அதே இடத்துல விழுந்து தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்காரு. போலீஸ் ஆபீசர்ஸ் எல்லாருமே இம்மீடியட்டா ராஜேஷ் அரெஸ்ட் பண்றாங்க. 2 போலீஸ்
ஆபீசர்ஸ் சௌத்ரிக்கு சமாதானம் சொல்றாங்க. மீதி அத்தனை போலீஸ் ஆபீசர்ஸும் ராஜேஷை அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போறாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ராஜேஷை ஸ்ட்ரெயிட்டா பக்கத்தில் இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. கோர்ட்டுல 5 நாள் நீங்க ராஜேஷை ரிமாண்ட்ல எடுத்து விசாரிச்சுட்டு அனுபமாவுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்ற எல்லாத்தையுமே டீட்டெயிலா எனக்கு சப்மிட் பண்ணும், கம்ப்ளீட்டா போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இதுக்கப்புறம் போலீஸ் ஆபீசர்ஸ் இன்வெஸ்டிகேஷன் ரூமுக்கு கூட்டிட்டு போயிட்டு ராஜேஷ் கிட்ட ஃபர்ஸ்ட்ல இருந்து இன்வெஸ்டிகேட் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் நீங்க எப்ப அனுபமாவை மீட் பண்ணீங்க, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, எதனால இந்த கொலை பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அடுத்தடுத்து கேள்வி கேட்கும் போது ராஜேஷ் ஒண்ணு விடாம எல்லாத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறான். ராஜேஷ் ஃபர்ஸ்ட் அனுபமாவை டெல்லி யூனிவர்சிட்டியில வச்சு தான் மீட் பண்ணியிருக்கான். இவங்க மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. 2 பேருமே மீட் பண்ணி முதல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆயிருக்காங்க. நாளடைவில் இவங்க 2 பேருமே பயங்கர க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. அவங்க வீட்டில் நடந்த விஷயங்கள், பர்சனல் எல்லாத்தையுமே வந்துட்டு ஷேர் பண்ணிக்கிறாங்க. இப்படி இவங்களுக்கு லவ்வும் ஸ்டார்ட் ஆகுது. ராஜேஷ் காலேஜ் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு பெரிய சாஃப்ட்வேர் கம்பெனியில வந்துட்டு வேலைக்கு போறாரு. எல்லாமே ஓரளவுக்கு செட் ஆயிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. நம்ம கல்யாண விஷயத்த வெளியில சொல்லிடலாம், எப்ப சொன்னா கரெக்டா இருக்கும் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேருமே பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருக்கிறப்பதான் அனுபமாவுடைய வீட்டில் இருக்கவங்க அனுபமாவுக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு மேல நம்ம டிலே பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி 2 பேருமே அவங்க லவ் பண்ற இந்த விஷயத்த வீட்டில் சொல்லிடுறாங்க. ஆரம்பத்தில் வீட்டில் இருக்கிறவங்க யோசிச்சாங்க, என்ன நீங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசினாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க 2 பேருமே ஒத்துக்கிட்டாங்க. காரணம் என்னன்னா அனுபமாவுடைய வீட்டில் ராஜேஷை பத்தியும் ராஜேஷோட வீட்டில் அனுபமாவை பத்தியும் நல்லாவே தெரியும். இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்றது ஏற்கனவே தெரியும். இவங்களுக்குள்ள ஒரு நல்ல பழக்கம் இருக்கு அப்படின்றதும் தெரியும். இதனால சரி எல்லாமே ஒத்து வருது அப்படின்ற மாதிரி நினைச்சு இவங்க 2 வீட்லயுமே வந்துட்டு இந்த கல்யாணத்துக்கு சம்மதம் சொல்றாங்க. 1999ல இவங்க 2 பேருக்குமே கிராண்டா கல்யாணம் நடந்தது. ராஜேஷும் வந்துட்டு அவரோட கெரியர்ல ரொம்ப ஃபாஸ்டா growth ஆயிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கிறப்ப தான் ராஜேஷ்க்கு அமெரிக்காவில் வேலை கிடைக்குது. சரி நம்ம அமெரிக்காவிலே செட்டில் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லி அங்கேயே ஒரு வீடு எடுத்து ராஜேஷ் அனுபமா 2 பேருமே அமெரிக்காவுக்கு போயிடுறாங்க. அனுபமா அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறமும் ஒரு நாள் கூட மிஸ் பண்ணாம அவங்க வீட்டில் இருக்கக்கூடிய அப்பா அம்மாவுக்கும் தம்பிக்கும் மாத்தி கால் பண்ணி பேசிக்கிட்டே இருப்பாங்க. அமெரிக்காவுக்கு போனதுக்கு அப்புறம் இவங்க நல்லாவே ஃபினான்ஷியலா செட்டில் ஆகுறாங்க. நிறைய காசு வருது. சொல்ல போனா அமெரிக்காவில் இவங்க அவங்களுக்குன்னு சொல்லி சொந்தமா ஒரு வீட்டையை வந்து வாங்கிக்கிறாங்க. ராஜேஷ் மட்டும்தான் வெளியில வேலைக்கு போயிட்டு இருந்திருக்காரு. அனுபமா வந்துட்டு வீட்லயே தான் இருந்திருக்காங்க. வீட்டில் இருக்கிறது அவங்களுக்கு ரொம்பவே போர் அடிச்சிருக்கு. அதனால சரி நம்ம ஏன் வேலைக்கு போக கூடாது அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. யோசிச்சுட்டு ராஜேஷ் கிட்ட வந்து வீட்டிலே இருக்க எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, காசு கூட விஷயம் இல்லை, ஆனா நான் வெளில போயிட்டு எதனாச்சும் வேலை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், எனக்கு எங்கேயாச்சும் வேலை இருந்தா சஜஸ்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. அதுக்கு ராஜேஷ் வந்துட்டு இல்ல இப்போதைக்கு வேணாம், விசா ப்ராசஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ வேலைக்கு போகிறது கொஞ்சம் அகெயின்ஸ்டாக இருக்கு, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நானே உனக்கு பார்த்து தரேன் அப்படின்ற மாதிரி ராஜேஷ் சொல்கிறான். இதனால வந்து பார்த்தீங்கன்னா அனுபமா வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. நிறைய டைம் போகுது. ஆனால் ராஜேஷ் வந்துட்டு எந்த ஒரு வேலைக்குமே சொல்லலை. இந்த வேலை விஷயமா அனுபமா வந்து பார்த்தீங்கன்னா ராஜேஷோட ஃப்ரெண்டு கிட்ட வந்துட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. ஒர்க் விஷயமா பேச ஆரம்பிச்சு இவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருந்துச்சு அப்படின்றதுனால இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் டெவலப் ஆகுது. ஆனால் இந்த விஷயத்த அனுபமா வந்துட்டு மறைச்சு வச்செல்லாம் பண்ண கிடையாது. உன் ஃப்ரெண்டு கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஷ் கிட்ட சொல்லிட்டே தான் வந்துட்டு பேசியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு மேல ராஜேஷோட ஃப்ரெண்டு அப்புறம் அனுபமா இவங்க 2 பேருமே மாத்தி ஃபோன் கால்ஸ்ல நிறைய பேசிக்கிறாங்க அப்படின்றத ராஜேஷ் வந்துட்டு எதுக்காக என் ஃப்ரெண்டு கிட்ட இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு அனுபமா கிட்ட கேட்டிருக்கான். அதுக்கு அனுபமா வந்துட்டு அவன் ரொம்ப ஃப்ரெண்ட்லி கேரக்டரா இருக்கான், யாருக்கிட்ட பேசுறதுன்னு தெரியல, அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாலியா பேசிட்டு இருக்கேன், இதுல என்ன தப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க. ராஜேஷ்க்குமே இவங்க 2 பேருமே ஃப்ரெண்ட்லியா தான் பேசிக்கிறாங்க அப்படின்ற விஷயம் தெரியுது. இருந்தாலும் பொசசிவ்னஸ்ல அவருக்கு வந்துட்டு இந்த விஷயம் கொஞ்சம் கூட பிடிக்கல. இல்ல இதுக்கு மேல நீ அவங்ககிட்ட பேசக்கூடாது அப்படின்ற மாதிரி பல முறை வந்துட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க. ஆனா அனுபமா கேட்கவே இல்லை. இதனால இவங்களுக்கு இடையில தினம் வந்து பாத்தீங்கன்னா சண்டை போய்கிட்டே இருந்திருக்கு. 2006ல அனுபமா வந்துட்டு பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க. இந்த விஷயம் வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்துட்டு சந்தோஷம். இவங்க பிரெக்னெண்டா இருந்த அந்த டைம்ல இவங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்த அந்த டைம்ல அனுபமா வந்துட்டு அவங்களோட ஃப்ரெண்டு கிட்ட அதிகமா பேச கிடையாது. இவங்களோட லைஃப் வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்காவில் ரொம்பவே சௌகரியமா ரொம்ப நல்லா போயிட்டு இருந்திருக்கு. ஆனா இப்பதான் 2007-2008ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ரெசெஷன் வந்துட்டு அவங்க ஃபேஸ் பண்றாங்க. இதுல நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வேலை போயிடுது. இவர் அவரோட வேலையை தக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி கடைசி வரைக்கும் ரொம்ப முயற்சி பண்ணியிருக்காரு. ஆனா கொஞ்சம் மாசத்துக்கு மட்டும்தான் அவரோட வேலையை வந்துட்டு அவரால் காப்பாற்றிக்க முடிஞ்சது. அதுக்குள்ள ரெசெஷன் வந்துட்டு இன்னுமே அதிகமாக அமெரிக்காவில் இவரை வேலையை விட்டு தூக்கிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பண்றது அப்படின்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்த இவரு அவரு சேர்த்து வச்சிருந்த சேவிங்ஸை வச்சு கொஞ்சம் வாழ ஆரம்பிக்கிறாரு. ஆனா அமெரிக்காவில் அங்க இருக்கக்கூடிய விலைவாசிக்கு சேவிங்ஸ் பண்ணி இருக்கிறத மட்டுமே வச்சுக்கிட்டு வாழ்றது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அது
அதனால என்ன பண்றது அப்படின்னு தெரியாம அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அவருடைய வீட்டை வித்துட்டு மறுபடியும் இந்தியாவுக்கு வரலாம் அப்படின்னு பிளான் பண்றாங்க. அங்கிருந்து இந்தியா வந்ததுக்கு அப்புறம் ராஜேஷ் வந்துட்டு அவங்க அப்பா அம்மா வீட்டில் தங்கி வேற எதனாச்சும் வேலை கிடைக்குமா அப்படின்ற மாதிரி பார்க்குறான். ஆனா பல இடத்துல தேடி பார்த்துமே இவங்களுக்கு பெருசா எந்த ஒரு வேலையுமே கிடைக்கல. இது கிடையில சேவிங்ஸ் மணியை வச்சுட்டு ஒரு ஃபிளாட்டை வாங்கி அங்க ஒரு வீடு கட்டி தங்குறாங்க. எந்த இடத்துல வீடு வாங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டேராடூன்ல இந்த வீட்டுக்குள்ள தான் அந்த ஃப்ரீசர் பாக்ஸ் இருந்தது. அங்க போயிட்டு ஸ்டே பண்ணிக்கிட்டு அங்க இருந்தே பல இடத்துக்கு இன்டர்வியூலாம் போயிட்டு அட்டன் பண்ணியிருக்கான். இப்படி அட்டன் பண்ணப்ப கல்கட்டாவில் ஒரு ஐடி கம்பெனியில் வேலை கிடைக்குது. ராஜேஷ் அந்த கம்பெனியில் ஒர்க் எல்லாத்தையுமே செட் பண்ணி பார்த்துட்டு இருந்த அந்த சமயத்தில் அந்த கம்பெனியில் ஒரு பொண்ணை பார்க்குறான். அந்த பொண்ணு கூட ஃப்ரெண்டாக பழக ஆரம்பிக்கிறான். நாட்கள் போக போக இவங்க 2 பேர்த்துக்கு நடுவில் ஒரு காதல் வருது. திருத்தம், ராஜேஷ்க்கு கல்யாணம் ஆயிடுச்சு. அதனால இது காதல் கிடையாது, கள்ளக்காதல். இதில் இவர் மீட் பண்ண அந்த பொண்ணுக்குமே வந்துட்டு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருக்கு, ஒரு குழந்தையும் இருக்கு. ஆனால் பிரச்சனைகள்னால அவங்களுக்கு இப்போ டைவர்ஸ் ஆயிருக்கு. இவங்க 2 பேருமே லவ் பண்ணது மட்டும் கிடையாது, அதையும் தாண்டி அனுபமாவுக்கே தெரியாம ராஜேஷ் அந்த பொண்ணை கூட்டிட்டு போயிட்டு ஒரு கோயிலில் வச்சு தாலி கட்டி கல்யாணம் பண்ணிடுறான். இந்த விஷயத்தை அனுபமாவுக்கு தெரியாமலே வந்துட்டு ராஜேஷ் பல நாள் ஓட்டிக்கிட்டு இருந்திருக்கான். வீட்டுக்கு வந்துட்டு சரியா வரவே மாட்டானா. ஏன்னா அங்க வந்துட்டு அவனுக்கு கல்யாணம் ஆயிருக்கு அப்படின்றதுனால அந்த பொண்ணோட வீட்டில் தான் வந்துட்டு மேக்சிமம் டைம் வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கான். இப்போ வீட்டில் தனியாவே இருந்த அனுபமாவுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்திருக்கு. அதனால அனுபமா டெய்லியுமே வந்துட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட தம்பி கிட்ட மணிக்கணக்காக பேச ஆரம்பிச்சாங்க. ராஜேஷ்க்கு இன்னொரு ஃபேமிலி இருக்குது, இவன் இன்னொரு கல்யாணத்தை பண்ணியிருக்கான் அப்படின்ற விஷயத்த ரொம்ப நாள் மறைக்க முடியல. ஒரு கட்டத்தில் இந்த விஷயம் வந்து பாத்தீங்கன்னா அனுபமாவுக்கு தெரிய வந்துருது. இது அக்டோபர் 17, 2010. இவங்களோட குழந்தைங்க 2 பேருமே வந்துட்டு ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. ஸ்கூலுக்கு போற அந்த சமயத்துல இவங்க 2 பேருக்குள்ள இந்த விஷயத்தை வச்சு பயங்கரமான ஒரு சண்டை போகுது. இவங்க 2 பேருமே மாத்தி மாத்தி ஆர்கியூ பண்ணிட்டே இருக்காங்க. இந்த ஆர்கியூமெண்ட் வந்துட்டு பயங்கரமா சூடு பிடிச்சு ஒரு கட்டத்துல ராஜேஷ் அனுபமாவை பிடிச்சி தள்ளி விட்டு இருந்திருக்கான். தள்ளி விட்டதுல அனுபமா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செவுத்துல அடிச்சு கீழே விழுகிறாங்க. ஆனா இதனால அனுபமாவுக்கு ஒண்ணுமே ஆக கிடையாது. அவங்க ஜஸ்ட் மயக்கம் போட்டு மட்டும்தான் விழுந்திருந்தாங்க. இப்ப ராஜேஷ் என்ன நினைக்கிறான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப அனுபமாவுக்கு உண்மை தெரிய வந்துருச்சு. இந்த உண்மையா வெளியில போயிட்டு சொல்லிட்டா அப்படின்னு சொன்னா நம்மளோட மானமே போயிடும். அதாவது எப்படின்னு பாத்துக்காங்க, ஏற்கனவே கல்யாணம் ஆயிட்டு இன்னொரு தடவை போயிட்டு கல்யாணம் பண்ணும்போது அவருக்கு மானம் போகல. இப்ப லீகலா கல்யாணம் பண்ண அவங்களோட ஒய்ஃப் வந்துட்டு வெளியில சொல்லிடுவாங்க அப்படின்றப்பதான் இவருக்கு வந்துட்டு மானம் போறது தெரியுது. கடைசி வரைக்கும் இதே மாதிரியே தனித்தனியா வச்சு மெயின்டைன் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சிருப்பான்னு நினைக்கிறேன். இப்படி மெயின்டைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு தினம் செத்து பொழைக்கிறதுக்கு ஒழுங்கா ஒரு வாழ்க்கையை வந்துட்டு வாழ்ந்திருக்கலாம். இப்ப மயக்கம் போட்டு விழுந்த அனுபமா வந்துட்டு வெளியில போயிட்டு சொல்லிடக்கூடாது அப்படின்றதுக்காக இவன் போட்ட பிளான் கொலை பண்றது. பெட்ரூம்குள்ள போயிட்டு ஒரு பெரிய தலவானை எடுத்துட்டு வந்திருக்கான். எடுத்துட்டு வந்து அவங்களோட மூக்குல வச்சு அவங்கள மூச்சு விடாத மாதிரி பயங்கரமா அமுத்திருக்கான். இப்படி வச்சு அமுத்தினதுல ஒரு கட்டத்துல மூச்சு விட கஷ்டப்பட்டு மூச்சு திணறி அங்கேயே துடிக்க இறந்து போயிருக்காங்க. அதுவும் ராஜேஷ், நம்மளுக்கு ரொம்ப நேரம் டைம் கிடையாது. ஸ்கூலுக்கு போன குழந்தைங்க வீட்டுக்கு வர்றதுக்குள்ள இந்த சடலத்தை நம்ம மறைச்சாகணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சு அந்த வீட்டுக்குள்ள பெருசா யாருமே யூஸ் பண்ணாம வச்சிருக்கக்கூடிய செகண்ட் பாத்ரூம்குள்ள அனுபமாவுடைய சடலத்தை வந்து தரன்னு இழுத்துட்டு போயிட்டு உள்ள போட்டு சாத்தி லாக் பண்றான். ஸ்கூல்ல இருந்து வந்து அந்த 2 குழந்தைகளும் வீட்டுக்குள்ள வந்து நுழைய கூட இல்லை. அதுக்குள்ள அம்மா எங்க அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிட்டே தான் உள்ள வராங்க. உங்க அம்மா வந்துட்டு வெளியில போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லி சமாளிச்சிருக்கான். ஆனா பெருசா அவனால சமாளிக்க முடியல. இந்த 2 குழந்தைகளும் அம்மா எங்க எப்போ வருவாங்க சாப்பாடுன்னு சொல்லி கேட்டுக்கிட்டே இருந்திருக்குங்க. இப்பதான் ராஜேஷ்க்கு ஒரு விஷயம் புரியுது. இந்த விஷயத்த சமாளிக்கிறதோ மறைக்கிறதோ அவ்வளோ ஈஸி கிடையாது அப்படின்னு. அதே மாதிரி இந்த பாடியை வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியாது. சீக்கிரமா நம்ம எதனாச்சும் ஒரு முடிவு எடுக்கணும் அப்படின்னு யோசிக்கிறான். நம்ம எது பண்றதா இருந்தாலும் குழந்தைங்க வீட்டில் இருக்கிறப்ப பண்ண முடியாது. அது ரொம்ப ரொம்ப கஷ்டம். குழந்தைங்க முதல்ல ஸ்கூலுக்கு போட்டோம் அப்படின்னு சொல்லி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கு அப்புறமா இவன் கடைக்கு போயிட்டு ஒரு பெரிய டீப் ஃப்ரீசர் ஒன்று வாங்கியிருக்கான். அது கூட எலக்ட்ரானிக்கல் செயின்ஸா, அப்புறம் எக்கச்சக்கமான கார்பேஜ் பேக்ஸ், அப்புறம் கத்தி, இந்த மாதிரியான ஐட்டம்லாம் வாங்கியிருக்கான். வாங்கிட்டு வந்தவன் குழந்தைங்க வர்றதுக்கு முன்னாடி வந்துட்டு இந்த சடலத்தை மொத்தமாக கட் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லி பாத்ரூம் டோரை ஓப்பன் பண்ணி உள்ள இருந்த அனுபமாவை இழுத்துட்டு வந்து கொஞ்சமா வெட்ட ஆரம்பிக்கிறான். இந்த விஷயம் வெளியில் இருக்கக்கூடிய யாருக்குமே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஜன்னல் கதவு எல்லாத்தையுமே சாத்தி வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடிய டிவியோட வால்யூமை வந்துட்டு அதிகப்படுத்திட்டு கீழே கவரை போட்டு எலக்ட்ரானிக்கல் செயின்ஸால அறுக்க ஆரம்பிக்கிறான். இப்படி மாத்தி கட் பண்ணி கிட்டத்தட்ட 72 பீஸா வந்துட்டு இவன் வெட்டி இருக்கான். இந்த ஒவ்வொரு பீஸுமே ஒவ்வொரு செப்பரேட் கார்பேஜ் பேக்ல போட்டு டைப் பண்ணி அது எல்லாத்தையுமே அந்த டீப் ஃப்ரீசருக்குள்ள போட்டு மூடுறான். இப்ப அதுக்குள்ள இருந்து வெளியில எந்த ஒரு ஸ்மெல்லுமே வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அவன் அந்த டீப் ஃப்ரீசருக்குள்ள போட்டு மூடுறான்.
இதுக்கப்புறம் தான் அனுபமாவுடைய வீட்டில இருந்து சௌத்ரி வந்துட்டு கால் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் வீட்டில இருந்து அப்பா அம்மாலாம் கால் பண்ணியிருக்காங்க. பண்ண தப்பை வந்துட்டு மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய தப்பு பண்ணி இப்போ இந்த பெரிய தப்பை மறைக்கிறதுக்கு நிறைய தப்பு பண்ண ஆரம்பிக்கிறான். எப்பயுமே நம்ம உண்மையை சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னா அது அங்கேயே முடிஞ்சிடும். ஆனா இந்த பொய் சொல்லணும் அப்படின்னு முடிவு பண்ணோம்னா தான் நம்ம என்ன பொய் சொல்லணும், எப்படி சொல்லணும், முன்னாடி யாருக்கிட்ட எந்த பொய் சொல்லணும், இப்போ எப்படி மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற 1000 கேள்வி வந்து பாத்தீங்கன்னா மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கும். அது உண்மையை சொல்லிடலாம். ஆனா இவன் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா அயோக்கிய தானோ, அதை வெளியில சொல்ல முடியாது பாத்தீங்களா. அதனால ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு பொய். ராஜேஷ் இருந்த அந்த வீட்டுக்கு பக்கத்து வீட்டில் இருக்கவங்களாம் எங்க அனுபமாவை காணோம், பேசவே வரல அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அனுபமா வந்துட்டு வீட்டில் யாருக்கும் உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்க்கறதுக்கு போயிருக்காங்க, அவங்க கூட தான் இருப்பாங்க அப்படின்ற மாதிரி ஒரு பொய். இந்த பக்கம் கால் பண்ணா ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்காக எங்கேயோ போறேன் அப்படின்னு சொன்னா நானுமே கால் பண்ணி பார்த்தேன், ஃபோன் எடுக்கல அப்படின்னு ஒரு பொய். இப்போ இந்த பொய்யுமே அப்படியே மெயின்டைன் பண்ணி கொண்டு போயிட்டு அப்படியே மறைச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிருந்திருப்பான் போல் இருக்கு. அடுத்தடுத்து பொய் சொல்லியிருந்திருக்கான். அனுபமா இப்போ வீட்டுக்கு வந்துட்டாங்க, ஆனால் உள்ளார வேலையா இருக்காங்க, அவங்க இன்டர்வியூ விஷயமா வெளில போயிருக்காங்க. இதுக்கடையில் அனுபமாவுடைய வீட்டில் இருக்கவங்களுக்கெல்லாம் எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சௌத்ரிக்கு வந்துட்டு எக்கச்சக்கமான மெயில்ஸ் அமைச்சிருக்கான். நான் பத்திரமா தான் இருக்கேன், எனக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, என்னோட ஹஸ்பண்ட் வந்துட்டு என்ன நல்லா பார்த்துக்கிறாரு அப்படின்லாம் மெயில் அமைச்சிருக்கான். ஆனால் இந்த மாதிரியான பொய்களெல்லாம் கேட்டுட்டு அவங்க எவ்வளோ நாள் அமைதியாக இருப்பாங்க. ஒரு நாள் நான் என்னுடைய அக்காவை பார்த்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சௌத்ரி அங்கே போயிட்டு நிற்க அவன் மொத்தமாக மாட்டான். இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இவனை இன்வெஸ்டிகேட் பண்ணப்போ தெரிஞ்சுக்கிட்டாங்க. இதில் இன்னொரு ஷாக்கிங்கான விஷயமே தெரியுது. அந்த ஃப்ரீசர் பாக்ஸில் வந்துட்டு 2-3 பார்சல் வந்து மிஸ் ஆகுது. அதுக்கான காரணம் அனுபமா வந்துட்டு வெட்டி முடிச்சுட்டு ஃப்ரீசரில் வந்து போட்டு முடிச்சதுக்கு அப்புறமா வீக்கெண்டுக்கு அவனுடைய 2 குழந்தைங்களையும் கூட்டிகிட்டு அவன் பக்கத்தில் இருக்கக்கூடிய டூரிஸ்ட் ஸ்பாட்டான முசூரிக்கு போயிருக்கான். இந்த ட்ரிப்ல ராஜேஷ் வந்துட்டு ஒரு 2-3 கவர் அவன் கூட சேர்த்து எடுத்துட்டு போயிருக்கான். இப்படி எடுத்துட்டு போன கவரை அங்க இருக்கக்கூடிய ஒரு மலை பள்ளத்தாக்குல வந்துட்டு தூக்கி போட்டிருந்திருக்கான். இதுல இருந்து இவனோட பிளான் என்ன அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா தெரியுது. ஒரே டைம்ல நம்ம நகர்த்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம மாட்டிப்போம் அப்படிங்கிறதுக்காக அப்பப்ப பிளாக் கலர் கார்பேஜில் குப்பை போடுற மாதிரி ரொம்ப கேஷுவலா வெளியில எடுத்து போட்டு யாருக்குமே தெரியாத ஒரு இடத்துல போட்டுடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கான். போலீஸ் ஆபீசர்ஸ் இந்த விஷயம் தெரிய வந்ததுக்கு அப்புறமா இதையுமே விட கிடையாது, வந்து எந்த இடம்னு சொல்லி காமி அப்படின்னு இவனையும் கூட்டு போறாங்க. அங்க போனப்ப இவன் தூரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பள்ளத்தாக்க காமிச்சிருக்கான். நான் இங்க இருந்து தான் தூக்கி போட்டேன், இப்படிதான் தூக்கி போட்டேன் அப்படின்னு சொல்ல போலீஸ் ஆபீசர்ஸ் அங்க ஒரு 3-4 பேரை வச்சு அந்த இடத்துல இறங்க சொல்லி அங்க வந்துட்டு கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணி பார்த்திருக்காங்க. இப்படி பல மணி நேரமா சர்ச் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு உடல் பாகம் இருக்கக்கூடிய ஒரு பிளாக் கலர் கவர் கிடைச்சிருக்கு. இந்த கவர் இங்க தான் விழுந்திருக்கு அப்படின்னு சொன்னா மீதி போட்ட 2-3 கவருமே இங்கே தான் விழுந்திருக்கும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்த இன்னுமே கம்ப்ளீட்டா சர்ச் பண்ணப்ப அத்தனை கார்பேஜ் பேக்குமே வந்துட்டு எடுக்கிறாங்க. இப்படி எடுத்த அந்த கார்பேஜ் பேக்குமே இவங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ராஜேஷை அரெஸ்ட் பண்ணி உடனடி இன்வெஸ்டிகேஷனுக்கு கூட்டிட்டு போன அந்த சமயமே ராஜேஷோட வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ரீசர் பாக்ஸை கம்ப்ளீட்டா அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இப்ப ஃப்ரீசர் பாக்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த உடல் பாகங்களையும் இதையும் வந்துட்டு மேட்ச் பண்ணி பார்த்தப்ப இது ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு இதுல இருக்கக்கூடிய அத்தனை உடல் பாகங்களுமே வந்துட்டு அனுபமாவுடைய உடல் பாகங்கள் தான் அப்படின்னு தெரியுது. இப்ப ராஜேஷை இம்மீடியட்டா ஜெயில போயிட்டு தள்ளுறாங்க. ராஜேஷோட 2 குழந்தைகளும், அதாவது அனுபமாவுடைய 2 குழந்தைகளையும் அனுபமாவுடைய தம்பியான சௌத்ரி கிட்டே கொடுத்து அனுப்புறாங்க. மார்ச் 7, 2011 கோர்ட் வந்துட்டு அபிஷியலாவே அந்த குழந்தைங்க சௌத்ரி கிட்டே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா ராஜேஷோடைய அப்பாவான சத்யபால் அப்படின்றவரே இல்ல குழந்தைங்களை வந்துட்டு எங்க கிட்ட தான் கொடுக்கணும், எங்க கஸ்டடியில் தான் நீங்க கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல அப்பீல் பண்றாரு. ஆனா நவம்பர் 3, 2012 வந்துட்டு கோர்ட் இந்த அப்பீலை டிஸ்மிஸ் பண்ணுது. குழந்தையோட கஸ்டடி வந்துட்டு அப்பயும் சௌத்ரி கிட்ட தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி இன்னொரு தடவை ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. போலீஸ் ஆபீசர்ஸ் ராஜேஷோட வீட்டுக்குள்ள போயிட்டு மைன்யூட்டா கிடைச்ச சில பிளட் டிராப்ஸ் எல்லாம் வந்துட்டு கலெக்ட் பண்ணி அது அனுபமாவதுன்னு கன்ஃபார்ம் பண்றாங்க. மேற்கொண்டு அனுபமாவை கொலை பண்றதுக்காக யூஸ் பண்ண ஆயுதங்கள், கத்தி, அந்த செயின்ஸா எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சு ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு அனுப்பி இதை ராஜேஷ் தான் ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படின்றதையும் ப்ரூஃப் பண்றாங்க. இப்ப ராஜேஷே தன்னோட வாயால கொடுத்த வாக்கு மூலம் இந்த எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்றாங்க. இப்போ இந்த வாக்கு மூலம் இந்த எவிடன்ஸ் இது எல்லாத்தையுமே வச்சு ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கிளியரா புரியுது. ராஜேஷ் பிளான் பண்ணி தான் இது எல்லாத்தையுமே பண்ணியிருக்காங்க. கோர்ட்டில் இந்த ட்ரையல் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷமா போச்சு. செப்டம்பர் 1, 2017 ராஜேஷ்க்கு ஆயுள் கால தண்டனை அப்படின்னு 15 லட்சம் ரூபா ஃபைன் கட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. அதுல 70,000 வந்துட்டு ஸ்டேட் ட்ரெஷரிக்கும், மீதி காசு வந்துட்டு அவங்களோட 2 குழந்தைங்களுக்கும் தனித்தனியா பிரிச்சு போட்டிருக்காங்க. அந்த காசை அந்த 2 குழந்தைங்களும் டீனேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு யூஸ் பண்ண முடியும். 2018 மறுபடியும் ராஜேஷோட அப்பா அம்மா குழந்தையோட கஸ்டடி வந்துட்டு எங்களுக்கு தான் வேணும் அப்படின்ற மாதிரி கோர்ட்ல அப்பீல் பண்றாங்க. ஆனா கோர்ட் இந்த அப்பீல கடைசி வரைக்குமே கண்டுக்கல. இதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்குற இந்த கேஸ்.
இந்த கேஸில் ஒரு விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணுங்களேன். ராஜேஷ் வந்துட்டு அனுபமா கூட காலேஜில் ஃப்ரெண்டாக இருந்து அதுக்கப்புறம் லவ் பண்ணி பல வருஷம் லவ் பண்ணதுக்கப்புறமா எப்படியாச்சும் வீட்டில் ஒத்துக்கணும் அப்படின்ற மாதிரி கரெக்டான டைம் பார்த்து சொல்லி கல்யாணமும் பண்ணியிருக்காங்க. இப்படி பண்ண ஒரு நபருக்கு எப்படி கொலை பண்ண வருது அப்படின்னு தெரியல. அதுவும் 72 துண்டாக கட் பண்ணுறதுக்கு. இப்படிப்பட்ட ஒரு மோசமான விஷயத்தை பண்ணுறப்ப ஒரு இடத்துல கூட இவனுக்கு குற்ற உணர்வு இல்லை. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் பல கேசஸ் வந்துட்டு போட்டிருப்போம். இது மட்டும் எப்படி நடக்குது அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. லவ் பண்ணுற டைமில் அந்த பொண்ணை வந்துட்டு எப்படியாச்சும் நம்ம பார்த்துட மாட்டோமா, பேசிட மாட்டோமா, கொஞ்ச நேரம் அவங்களோட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோமா அப்படின்னு சொல்லி பல விதமான தவிப்பு இருக்கும். பல பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட காதலே வந்துட்டு கை கூடாமல் போயிருக்கு. வீட்டில் இருக்கவங்க சம்மதம் தெரிவிக்காம வெளியில் வேற எதனாச்சும் ஒரு பிரச்சனையினால பிரிஞ்சிடுறாங்க. ஆனால் அதையும் மீறி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க கல்யாணத்துக்கே வந்திருக்காங்க. அப்படி கல்யாணம் வரைக்கும் கொண்டு வந்து இந்த லைஃப்பை வந்துட்டு அவங்க எந்த லெவலுக்கு சூப்பராக கொண்டு போயிருக்கணும். ஆனால் கொண்டு போல மனுஷங்க வந்துட்டு எப்போ எந்த நிமிஷம் மாறுறாங்க அப்படின்றதே கண்டுபிடிக்க முடியறதில்ல. இதுக்கு பின்னாடி இன்னொரு விஷயமும் இருக்கு. அந்த கொலை நடந்த அந்த சமயத்தில் அவங்களோட 2 குழந்தைங்களும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன பசங்க. அந்த சமயம் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற விவரம் வந்துட்டு அவங்களுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். விவரம்லாம் தெரியாமல் இருந்திருக்காது. கன்ஃபார்ம் ஸ்கூலுக்கு போகிறப்ப என்னெல்லாம் நடக்குது அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் பின்னாடி அவங்க வளர்ந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு முழுசாக இந்த உண்மைகள் எல்லாமே தெரிய வர்றப்ப அவங்களோட மனநிலை என்னவா இருக்கும்? அம்மாவை இந்த மாதிரி துண்டு துண்டா வெட்டி இருந்தாங்க. சொந்த வீட்டுக்குள்ளே ஒரு டீப் ஃப்ரீசருக்குள்ள வச்சிருந்தாங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணது நம்மளுடைய சொந்த அப்பா தான் அப்படின்றத கேள்விப்படுறப்ப அந்த குழந்தைங்களுடைய மனசு வந்துட்டு எப்படி ரியாக்ட் ஆயிருக்கும்? வாழ்நாள் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களை அதை அஃபெக்ட் பண்ணும். நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு ரொம்ப சூப்பரான விஷயம். அது தப்பே கிடையாது. ஆனால் அடுத்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வாழணும். இப்போ இப்படி ஒரு தப்பு பண்ணதுனால வாழ்நாள் முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைங்களுக்கு அம்மா அப்பா பாசமே கிடைக்காம போயிடுது. இப்படி சுற்றி இருக்கிறவங்களுக்கும் நல்லவங்களா இல்லாமல் நாளைக்கு நம்மளோட குழந்தைங்களுக்கும் நல்லவங்களா இல்லாமல் இப்படி வாழ்றது அப்படிங்கிறது இப்படி ஒரு கரெக்டான லைஃபாக இருக்க முடியும்? அப்புறம் நம்ம எதுக்காக வாழ்கிறோம், எதுக்கு இருக்கோம்? நான் ஏன் வந்துட்டு இப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த விஷயங்கள் அந்த குழந்தைங்க இதெல்லாம் யோசிச்சாலே வந்துட்டு யாருக்குமே தப்பு பண்ண தோணாது அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மொத்த கேஸில் எல்லா தப்பையுமே வந்துட்டு பண்ணது ராஜேஷ் தான். அன்னைக்கு நடந்த அந்த சண்டையில் தெரியாமல் போயிட்டு தள்ளிட்டேன், கீழே விழுந்துட்டாங்க அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா தலையணையை எடுத்துட்டு வந்து மூக்கில் வச்சு அமுத்தி இன்டென்ஷனலாகவே வந்து கொலை பண்ணும் அப்படின்னு தான் நினச்சிருக்கேன். வழக்கமாக நம்மளுடைய சேனலில் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஒரு உயிரோட மதிப்பு என்ன தெரியுமா? ஒரு உயிரை வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறதுல ஆரம்பித்து அந்த உயிரை தக்க வைக்கிறது, அந்த உயிரை காப்பாற்றுறது அப்படின்னு சொல்லி எதுவுமே ஈஸி கிடையாதுங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே வந்துட்டு அவ்வளோ ஈஸியெல்லாம் பிறக்கிறது கிடையாது. அந்த குழந்தையோட அம்மா அப்பா வந்துட்டு மென்டலி ஃபிசிக்கலி எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ப்ரெக்னன்சி டைம் ஃபேஸ் பண்ணி டெலிவரி ஆகிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு அந்த குழந்தைய கொடுக்குறாங்க. அந்த உயிரை காப்பாற்றுறதுக்காக தான் எல்லா இடத்துலையுமே விதவிதமாக ஹாஸ்பிட்டல் இருக்கு. கடைசி காலத்தில் இல்லை எதனாச்சும் ஒரு நோய் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்கள ஒரு வருஷம் 2 வருஷம் ஒரு 6 மாதம் சேர்த்து இருக்க வைக்கிறதுக்கு, ஏன் ஒரு 3 நாள் 4 நாள் சேர்த்து இருக்க வைக்கிறது கூட ரொம்ப கஷ்டம். அதுக்காக எத்தனையோ டாக்டர்ஸ் எவ்வளோ போராடுறாங்க, கஷ்டப்படுறாங்க. ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக வந்துட்டு கொலை பண்ணிட்டு போயிடுறாங்க. வர கேஸை விட்டு ரொம்ப வெளில போகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம எல்லாருமே பேசிக்கிறதானே, நீங்கள் உங்களோட லைஃப்பில் எல்லாருமே பேசிக்கிறதானே. ஓகே, இது நம்மளோட தாட்ஸ். இந்த கேஸை பற்றி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் பாக்ஸில் ஸ்பாட் பண்ணுங்கள். நம்ம அங்கே வச்சு இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம். நம்மளுடைய வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.